பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது வஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் தீர்க்க தரிசனங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று யோவேல் 2:28 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று வேதம் கூறுகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, ஆண்டவர் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்? நியாய பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நான் அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, அன்பை குறித்து சொல்லும்போது அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் கூட ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது என்று 1 கொரிந்தியர் 13:8-9 சொல்லப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு தீர்க்க தரிசனம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. தீர்க்க தரிசனம் என்பது என்ன என்றால், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனமாகும். எனவே நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க இந்த தீர்க்க தரிசனம் நம்மை ஏவுகிறது. மட்டுமல்ல, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. நம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசிகளை நம்பும்போது நம் சித்தி பெறுவோம், நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களை, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் நம்மை தீர்க்க தரிசனங்களை நம்பும்படி செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி செய்கிறார். அவருடைய தீர்க்கதரிசிகள் சித்தி பெறுவார்கள் என்று அறிகிறோம். ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையை காண செய்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தீர்க்க தரிசனங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இரும். நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்க வேண்டும் தகப்பனே. அப்பா, உங்கள் வாலிபர் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொன்னீர் அல்லவா? நீர் எங்களோடு கூட இருங்க, உலாவுங்க, வழிநடத்துங்க, மகிமைப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.